ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது கடலை மாவு அதிகமாக தேவைப்படும். அதுக்கு நான் கடலை மாவு ரெடி பண்ண போகிறேன். 2 கிலோ அதாவது 2 kg சன்னா தால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூடவே நான் ஒரு 20 போல் வத்தல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் இப்போ நம்ம பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கோம். அதே போலவே இந்த வத்தல் மிளகு, காயம், நல்ல மிளகு எல்லாத்தையுமே நம்ம காய வச்சுருக்கோம். இது ஒரு 1 டேஸ் இல்லைன்னா 2 டேஸ் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு மிக்சியில் நல்ல பொடிஞ்சிரும். அப்படின்னாலும் நம்ம மிக்சியில் போட்டே பொடிச்சு வாங்கிக்கலாம். நான் வெளியில் கொடுத்து தான் பொடிச்சு வாங்கிக்கிட்டேன். இப்போது நமக்கு பொடிச்சு பவுடராகி வந்தாச்சு. நமக்கு நோன்பு நேரம் அதிகமாக தேவைப்படுறது அந்த கடலை மாவு தான். அதை இப்போ நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதில் ஒரு பஜ்ஜி பொரித்து காட்டிடலாம் அப்படின்ட்டு அதை நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போல் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளாரும், தேவைக்கு சால்ட்டும், கொஞ்சம் சோடா உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணோமோ அதே போலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 kg பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பருப்பு எடுத்திருக்கோம். அந்த பருப்பு சன்னா தாலும் எடுக்கலாம், நம்ம ரேசன் பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேசன் பருப்பில் தான் நான் இதை பொடிச்சு வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அந்த கடலை மாவு மாதிரியே தான் இருக்கும், டேஸ்ட்டில் வித்தியாசம் வராது, அதே போலே இருக்கும். உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். பேனில் ஆயில் ஊற்றி அதுவும் நல்லா காஞ்சாச்சு, சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிரும். இதில் நம்ம வாழைக்காவும் ஆட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு இல்லைன்னா நம்ம போண்டா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவுலையே சூப்பராக நல்லா உப்பி வரும். திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குக் ஆயாச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீசர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்களை இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி 1 டே இல்லைன்னா 2 டேஸ் ஃப்ரீசரில் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த ஓட்டில் இருந்து அந்த தேங்காய் தனியாக அடர்ந்து வந்துடும். அதை பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அது நல்ல கொஞ்சம் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எடுத்து திருவிட்டு இருக்கிறதுக்கு இது நல்ல ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது டீ போடுறதுக்கு நான் இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி பொடிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ டீ போட வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையவே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கெட்டு போகாது, ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இஞ்சியை தோல் சீவி அதே போல் பூண்டையும் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம்.
இதே மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது பொரிக்கடலை, கோதுமை மாவு, டீ தூள், சர்க்கரை, கருப்பட்டி, இந்த மாதிரி மீல் மேக்கர், பாஸ்தா அப்படி எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும்போதே அப்படி போட்டு வாங்கி வச்சிடலாம். ஆயிலும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பெப்பர் பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பெப்பரையும் பொடிச்சாச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஸ்டவ் க்யூப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 பீஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 கேரட் போல் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதி இல்லைன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கருவா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அதுவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். அது மூங்குற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் போல் போட்டு எடுத்துடணும். நல்லா குக் ஆயிரும். நமக்கு 3 விசில் போட்டாச்சு, நல்லா குக் ஆயாச்சு. இதை நம்ம ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம அரைச்சி எடுத்த விழுதை நம்ம சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இது ஏற்கனவே குக் ஆனது தான், அதனால் நம்ம இப்போ அரைச்சது கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு கொதிச்சா போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் வைக்கிற ட்ரேயில் ஊற்றி நம்ம வச்சிடலாம். ஃப்ரீசரில் அப்படியே வச்சிட்டோம்னா அது நல்லா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம கறி, அதாவது உருளைக்கிழங்கு கிரேவி, பன்னீர் மசாலா எது வைக்கிறதுனாலும் இதில் ஒரு க்யூபை போட்டுட்டோம்னா அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கடையில் நம்ம பார்த்துருப்போம், மேகி கவரில் அது வந்திருக்கும். சிக்கன் பிக்சர் போட்டு இருக்கும். ஒரு க்யூபே 25 ரூபா வரும் ஒரு பாக்ஸ். அதில் ஒரு 2 க்யூப் இருக்கும். இதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. கடையிலலாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குள்ள கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக நமக்கு வந்திருக்கு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரக பொடியும் பொடிச்சு வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.